இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான அமானுஷ்யமான பேய் கதைகள் நம்ம போட்டிருப்போம். ஆனா, இப்ப நான் சொல்லப் போற பேய் கதை பார்த்தீங்கன்னா, இது கதை இல்ல ஃபர்ஸ்ட் நிஜம். நம்ம சேனல்ல போடுறதெல்லாம் மோஸ்ட்லி நிஜம் தான். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு உண்மையான சம்பவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்க போதுங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒருத்தங்க புதுசா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அங்க பேய், பிசாசுனால ஒரு விஷயம் நடக்கலங்க. அதையும் தாண்டி ஒரு படி மேல போயி, வேற ஒரு அமானுஷ்யமான ஒரு பாராநார்மல் ஆக்டிவிட்டி நடந்திருக்குது அவங்களுக்கு. ஒரு குடும்பமே சீரழிஞ்சு சின்னா பின்னமா போற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்ப தான் யாராச்சும் வந்திருக்கீங்க அப்படின்னா, இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் ஒண்ணு இருக்குங்க. அதையும் ஆல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, தினம் தினம் நான் இந்த மாரி உங்கட்ட உண்மையான அமானுஷ்யமான பேய் கதையோட நான் மீட் பண்ணுவேன். ஸோ டெய்லி நம்ம போடுற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ண முடியுங்க. சரி, ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்ட்டா கன்டென்ட்குள்ள போயிரலாம். வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நான் உங்கள் அருண். பயத்தை எதிர்கொள்ள தயாராயிக்கோங்க. இந்த சம்பவத்தில பாதிக்கப்பட்டது யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 பேருங்க. நான் குடும்பம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒருத்தங்க ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அப்புறம் அவங்களுக்கான ஒரு சின்ன குழந்தை தாங்க. ஒரு 2 வயசு இருக்கும். ஒரு 1 1/2 டூ 2 வயசு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி ஒரு சின்ன குழந்தை. அப்புறம் இதில அந்த அண்ணாவுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுரேந்தர். ஆக்சுவலி அந்த அண்ணா தான் நமக்கு அந்த ஸ்டோரிய Instagram மூலியமா ஷேர் பண்ணது. ஸோ, அப்படி அவங்க அண்ணா ஷேர் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 27 வயசு இருக்கும்போது திருமணம் ஆயிருச்சாம் அந்த அண்ணாக்கு. அப்புறம் ஒரு ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே டைம்ல இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்களாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு லக்ல 30 கிட்டத்தட்ட ஏஜ் 30 இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குது. கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்குது. ஆனா, அவங்க போஸ்டிங் போட்ட இப்ப இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது நியர்பைல சென்னையில எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஆனா, அவங்களுக்கு போஸ்டிங் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்னா அவங்க இஷ்டத்துக்கு தானே போடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த கோயம்புத்தூருக்கு தாண்டி இந்த மேட்டுப்பாளையம் போறோம் பாருங்க. அந்த அந்த சரவுண்டிங்ல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இப்ப என்னன்னா ஃபேமிலியோட இப்ப அந்த வில்லேஜுக்கு போணும் இல்லையா? அதே மாதிரி இந்த அண்ணா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கிளம்புறதுக்கு ஒரு 2, 3 நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அது கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டு அது என்ன வில்லேஜ்ன்னு போய் பார்த்துட்டு, அந்த ஆஃபீஸ்ல போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, இப்ப என்னன்னா தங்குறதுக்கு வீடு வேணும் இல்லையா? ஃபேமிலியோட இருக்கிறாங்க. ஸோ, அப்படி இருக்கும்போது தான் வீடு தெரியலான்னு பார்க்கும்போது, ஆஃபீஸ்ல அந்த மாரி பேசிட்டு இருந்திருக்காரு. பேசுறத கேட்டு ஆஃபீஸ்ல இருக்கிற இன்னொரு நபர் என்ன சொல்லியிருக்காரு, "எனக்கு ஒரு நல்ல வீடு தெரியும். வாங்க கூட்டி போய் காமிக்கிறேன். அது பெரிய வீடுங்க. நல்லா 2 2 பிஹெச்கே வீடு மாரி இருக்கும். அது கிரவுண்ட் ஃப்ளோர் தான். தண்ணி எல்லாம் செழிப்பா இருக்குது. ரொம்ப தரமட்டமா வாடகைக்கு இருக்குது. ரொம்ப நாளா யாருமே யூஸ் பண்ணல. பார்க்குறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "சரிங்க சார் போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கா பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்ல இருக்கிறவர் வேலைய முடிச்சோனே, நேரா பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா இவருக்கும் வீடு புடிச்சிருச்சுங்க. வீடு நல்லா பெருசு. ரொம்ப அதான் இவரு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட, அந்த வாடகைக்கு இந்த வீடு ரொம்ப பெரிய வீடுங்க. இவருக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. சரிங்க சார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அட்வான்ஸ்லாம் குடுத்து முடிச்சுட்டு, இப்ப 2 நாள்ல பேக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு, கொரியர் போட்டு விட்டுட்டு, இல்ல லாரியில போட்டு விட்டுட்டு இவங்க வரதா பிளானுங்க. அதே மாரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிட்டர்ன் இவரு திரும்ப ஊருக்கு கிளம்பி சென்னைக்கு வந்துட்டு, சென்னையிலேருந்து லக்கேஜ்லாம் பேக் பண்ணி எதுலயோ ஒண்ணுல லாரியில போட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு, இவங்க கார்ல பார்த்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர் நோக்கி பயணத்த மேற்கொள்ளி வந்துட்டு இருக்காங்களாங்க. இப்ப இவங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டாங்களாங்க. கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, காருனால ஃபாஸ்ட்டா வந்துட்டாங்க. லாரி பின்னாடி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. இப்ப வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒய்ஃப் இன்ன வரைக்கும் வீட பார்க்கல இல்லையா? ஃபோட்டோல கூட பார்க்கல. டைரக்ட்டா பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காரு, வீட காமிக்கலான்னு சொல்லிட்டு கதவு தொறந்து ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட்டு உள்ள போயிட்டு, ஒய்ஃப் கார்ல இருக்காங்க. இறங்கி வா அப்படிங்கிற மாரி கூப்பிட்டுருக்காங்களாங்க. ஒய்ஃப் பொறுமையா தன்னுடைய குழந்தை 2 வயசு குழந்தை இல்லையா? தூக்கி இடுப்புல பொறுமையா வச்சுட்டு, ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வீட்டுக்குள்ள வந்திருக்காங்களாம். அப்படி ஒய்ஃப் காலடி எடுத்து வச்ச உடனே என்ன இருக்குது வீட்டுக்குள்ள, அந்த கை குழந்தை திடீர்னு அம்மா அம்மாவா என்னன்னு தெரியலங்க. அது பேச்சு வருதான்னு தெரியல. ஏதோ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்குது அந்த குழந்தை. இவங்க 2 பேரும் என்னாச்சும்மா, என்னாச்சும்மா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டக்குனு அந்த குழந்தைய கீழ இறக்கியிருக்கிறாங்களாம். இறக்கிட்டு பார்த்தா, குழந்தை கை ஃபுல்லா ரத்தமாங்க. என்னாச்சு? என்னடி ஆச்சு? எப்படி குழந்தை கை ஃபுல்லா ரத்தம் அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னு தெரியலங்க. இப்பதாங்க ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கணவர் அதாவது அந்த சுரேந்தர் அப்படிங்கிற அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா, கைய பார்த்துருக்காராம். கையில நல்லா கிழிச்சு உள்ள வர ஏதோ கிழிச்சிருக்குதுங்க. அது குழந்தை பிஞ்சு கைங்க. அப்படி உள்ள வர ரத்தமா இருக்கு. அந்த குழந்தை துடியா துடிக்குதாங்க அழுகையில. ஸோ என்னாச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு குழந்தைய நீ ஒழுங்கா பார்த்துக்க மாட்டியா? அப்படிங்கிற மாரி இவரு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆயிட்டு, டக்குனு ஏங்க குழந்தைய பாருங்கங்க, நம்ம அப்புறம் சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, டக்குனு அங்கேருந்து துணி எடுத்து கட்டிட்டு இவரு என்ன பண்ணிடுறாரு, நான் இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இது வேற ஏதாவது கிழிச்ச மாரி இருக்குது. என்ன கிழிச்சுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துருந்தேன். இத டிடி போட்டு வந்துருந்தேன் அப்படிங்கிற மாரி இவரு சொல்லிட்டு இருக்காருங்க. சொல்லிட்டு இருக்கும்போது, சரிங்க எப்படிங்க திடீர்னு ரத்தம் வரும் அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் கேட்கும்போது, அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லடின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் திரும்பியிருக்காரு. பார்த்தா கதவுல மெயின் டோர் இருக்கு பாருங்க. மெயின் டோர்ல இருந்து பிளட் லைட்டா சொட்டிக்கிட்டு இருந்திருக்குங்க. என்னடா எப்புட்றா மெயின் டோர்ல சொட்டிட்டு இருக்குன்னு பார்த்தா, மெயின் டோர்ல முன்னாடி ஏதோ அந்த வீட்டு நம்பர் மாரி ஏதோ ஒண்ண கவர்மெண்ட்ல குடுத்துருப்பாங்க போல. தகரத்த அந்த டோர்ல ஆணி வச்சு அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி அடிச்சிருந்திருக்குதுங்க. பாப்பா இப்படி தோள்ல உட்கார வச்சுட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா?
அந்த பாப்பா என்ன பண்ணியிருக்கு, வர வழியில இவங்க அம்மாவும் பார்க்கல, அவங்க அப்பாவும் பார்க்கல. பாப்பா தெரியாம வந்துட்டு கைய இப்படி வச்சிருந்திருக்கு. அந்த கதவுல வந்துட்டு வச்சு தேய்ச்சுட்டு வந்திருக்கா என்னன்னு தெரியலங்க. அப்படி தேய்ச்சதுல தான் பாப்பா கையில வந்துட்டு அந்த தகரம் குத்தி கிழிச்சு, இந்த மாரி ஃபுல்லா கிழிச்சு போயிருக்குது போலங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா தகரம் கிழிச்சிருக்குடி, செப்டிக் ஆயிரும் உடனே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ அந்த ஹஸ்பண்ட் கார் எடுத்துட்டு கிளம்பும்போது, இருங்க இந்த வீட்ல நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன், தனியா இருந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு, இப்போ 3 பேரும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாப்பாக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கையிலலாம் கட்டுலாம் போட்டு முடிச்சுட்டு, ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்கங்க. அப்படி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனதுமே என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு லாரி ஆல்மோஸ்ட் வந்து சேர்ந்துருக்குதுங்க. இப்போ லாரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பொருட்களெல்லாம் வீட்டில் இறக்கி வச்சிருக்காங்க. இறக்கி வச்சுட்டு முதல்ல என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு வந்துட்டு பகலில் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு பெட்ரூமுக்கு தேவையான திங்ஸை மட்டும் தூக்கி வச்சுட்டு படுத்து தூங்குவோங்க. நாளைக்கு நம்ம பால் காய்ச்சதுக்கப்புறம் மற்ற திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் சொல்லவுமே, சரி பால் காய்ச்சறதுக்கு தேவையான திங்ஸையாச்சும் எடுத்து வைப்போம், இந்த விளக்குக்கு தேவையான ஜாமான்லாம் எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்களாம். சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி போட்டு வீட்டில் இருக்க விளக்கு, சாமி ஃபோட்டோ எல்லாத்தையும் அட்டைப்பெட்டி போட்டு, அந்த அட்டைப்பெட்டிக்கு மேலே ஒரு கருப்பு கலர் கவரை கட்டி தான் பத்திரமா அதாவது கொரியரில் போட்டு விட்டுருந்துருக்காங்களாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க அந்த பார்சலை மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்களாம். அப்படி அந்த பார்சலை ஓப்பன் பண்ணா, இவங்க எதிர்பார்க்கல. என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஓட்டை இருந்திருக்குதுங்க அட்டைப்பெட்டிக்குள்ள. ஓட்டைக்குள்ள இருந்து எலியா ஓடி இருக்குதாம். 2, 3 எலி ஓடி இருக்குதாம். இவங்களுக்கு சரியான ஷாக்கு. நம்ம சென்னையில இருந்த வீட்ல எலியே கிடையாதுலடி. எங்க இருந்து இந்த எலி வந்திருக்கும்? லாரியில எதுவும் எலி இருந்துச்சா? அப்படிங்கிற மாரி இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்களாங்க. என்னன்னு தெரியலையேங்க. இப்ப அநியாயமா நம்ம இந்த வீட்டுக்குள்ள எலி வந்துருச்சாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லும்போது, பரவால்ல விடு நம்ம எலிக்கு பொறி வச்சு புடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இப்போ உள்ள இருக்க சாமியான ஐட்டம் இருக்கு பாருங்க. அந்த சாமிக்குள்ள ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க. அந்த சாமி ஃபோட்டோஸ், விளக்கு அதெல்லாம் வந்துட்டு வெளிய எடுக்குறாங்களாம். எடுத்து பார்த்தா, அதுல கண்ணாடி வச்ச எல்லா ஃபோட்டோவுமே நொறுங்கி இருக்கிறாங்க சாமி ஃபோட்டோ. அது மட்டும் இல்லாம விளக்குன்னு பார்த்தீங்கன்னா, விளக்குக்கு கழுத்து பகுதி இருக்கு பாருங்க. அந்த மாரி ரவுண்ட் ஷேப்ல அதுக்கப்புறம் தான் கீழ வந்துட்டு விளக்கு இருக்கும். பெரிய விளக்கு. அந்த விளக்கோட கழுத்து பகுதி மட்டும் துண்டா உடைஞ்சிருக்குது. இவங்களுக்கு வந்துட்டு என்ன இப்படி இருக்குது? புது வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அசம்பாவிதமா இருக்குது. என்னங்க என்னங்க என்ன என்ன பண்ணுறதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒய்ஃபு செய்வ தெரியாமல் திகைச்சிட்டு ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு இருக்காங்களாம். ஹஸ்பண்டுக்கும் சரி ரைட்டு, நீ எதுவுமே நெகட்டிவாக எடுக்காது, எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோ. புது வீட்டுக்கு வந்திருக்கேன், எல்லாம் புதுசாக வாங்கி வைக்கணும், அந்த மாதிரி நமக்கு நடந்திருக்குன்னு நம்ம நினச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதெல்லாம் தூக்கி ஓரமாக வை, நாளைக்கு வந்துட்டு நான் கடையில் போட்டுட்டு புதுசு வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காராங்க. சொன்னதுமே ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க, "ஏங்க நாளைக்கு நீங்க எப்ப வாங்கிட்டு வந்து எப்பங்க பால் காய்ச்சறது? காலையில நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பால் காய்ச்சணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "சரி இப்பவே போயிட்டு வாங்கிட்டு வந்துருது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காரு, அன்னைக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார் எடுத்துட்டு அவரு மட்டும் போறாருங்க. பக்கத்துல கடைக்கு போயிட்டு இந்த பழைய விளக்கெல்லாம் வந்துட்டு கடையில போட்டுட்டு, புது ஒரு சின்ன ஒரு விளக்கு, அப்புறம் 2, 3 சாமி ஃபோட்டோ வாங்கலாம்னு பார்த்துருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரே ஃபோட்டோவா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எல்லா சாமியும் இருக்கிற மாரி ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்கும். அத மட்டும் இப்போதைக்கு போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காருங்க. இவரு என்ன பண்ணிட்டாரு, வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடும் நைட்டு சாப்பிடுறதுக்கு ஏன்னா சமைக்க முடியாது இல்லையா பால் காய்ச்சாம. அதனால வந்துட்டு சாப்பாடையும் பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்ப சாப்பிட்டுட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரூம்ல தூங்க வந்திருந்தாங்க. தன்னுடைய குழந்தை இருக்கு பாருங்க, அந்த குழந்தையுமே வந்துட்டு அவங்களுக்கு நடுவுல போட்டுட்டு தான் தூங்கிட்டு இருக்காங்களாங்க. டைம் சரியா ஒரு 11:30 மணி 11:15 இருக்குமாங்க. திடீர்னு பார்த்தா பவர் கட் ஆஃப் ஆகுது. ஆக்சுவலி அது கொஞ்சம் மலை பிரதேசமா இருக்கிறதுனால வந்துட்டு என்னன்னா, பயங்கரமான ஹியூமிடிட்டி வேற அதிகமா இருக்குதுங்க. ஸோ வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. பயங்கரமா வெக்க அடிச்சிட்டு இருக்குது. குழந்தை வேற வந்துட்டு வெக்கையில ஏன்னா நமக்கு வேர்த்தா கூட தாங்கிரும். சின்ன 2 வயசு குழந்தை இல்லையா? வெக்கையில ஏதாச்சும் ஆயிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க காத்து வீசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்களால வீட்டுக்குள்ள இருக்க முடியலைங்க. ஜன்னல தொறக்கலாம், இல்ல மாடியில போய் தூங்கலாம்னு பார்த்தா, அதுவுமே குழந்தைக்கு பிரச்சனை தான். பனி விழும். இன்னொரு பக்கம் கொசு பயங்கரமா இருக்குது. என்னடா பண்றது? கரண்ட் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்பதான் ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம கார் பெரிய கார் தானே, அந்த கார்ல போய் ஏசி போட்டு படுத்து தூங்கிரும் அப்படிங்கிற மாரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. சரி ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, வெளிய வந்து பார்த்தா, வெளிய எல்லார் வீட்லயுமே லைட் எரிஞ்சுட்டு இருந்திருக்குதுங்க. இரு நம்ம வீட்ல மட்டும் தான் போயிருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவரு உள்ள போய் பார்த்திருக்காரு. இவங்க வீட்ல மட்டும் தான் பவர் கட்டு. உடனே ஃபியூஸ கழட்டி பார்த்துருக்காரு. ஃபியூஸ் நல்லா தான் இருந்திருக்குதுங்க. அப்புறம் ட்ரிப்பர் பார்த்துருக்காரு. ட்ரிப்பர் எல்லாம் நல்லா தான் இருந்திருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த மாரி வந்துட்டு கரண்ட் நம்ம வீட்ல மட்டும் இல்ல, என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, பரவால்ல மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவரு நேரா ஒய்ஃபும் இவங்களும் 3 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த கார்ல வந்துட்டு ஏசிய போட்டுவிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு தூங்கியிருக்காங்களாங்க. அப்படி தூங்குனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிருக்குது, மார்னிங் ஏன்னா பால் காய்ச்சணும் இல்லையா? ஸோ ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டுக்கு போயிட்டு குளிக்கலாம் செஞ்சு முடிச்சிருக்காங்களாங்க. ஹஸ்பண்டும் அந்த பாப்பாவும் மட்டும் தான் வந்துட்டு இப்போ கார்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒய்ஃப் வந்துட்டு அந்த மாரி குளிச்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்டையும் பாப்பாவையும் வீட்டு வாசல்ல தானே பார்க்கிங்ல கார் இருக்குது. வண்டி எழுப்பிட்டு என்னங்க போய் குளிச்சுட்டு வாங்க, பால் காய்ச்சறதுக்கு லேட் ஆயிட்டு. நான் வேணா அக்கம் பக்கத்துல இருக்க ஒரு 2, 3 பேர் வீட்ல மட்டும் போய் சொல்லிட்டு வரேன். நீங்க வாரீங்களான்னு கேட்கும்பொழுது, நான் வரலடி நீயே போய் சொல்லிரு அப்படிங்கிற மாரி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காராங்க. இப்ப இப்படி இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இவங்க கதவ தொறக்குறாங்க. கதவுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல ஒரு வேப்ப மரங்க. அந்த வேப்ப மரத்து மூட்டுல உட்காந்துட்டு ஒரு அம்மா இவங்க வீட்டையும் முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மாக்கு எப்படி ஒரு 47, 50 வயசு கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஒரு வயசான அம்மா தான். இவங்க வீட்டையும் முறைச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்களாம். இந்த அக்காவுக்கு தொறந்தோனே வந்துட்டு அவங்க மூஞ்சில முழிச்சோனே நல்ல வட்டமா பொட்டுலாம் வச்சுட்டு பார்த்தோனே இந்த அக்காவுக்கு ஒரு மாரி பயமாயிடுச்சுங்க.
யார் இப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அக்கா கிட்ட அந்த கதவை திறந்து வெளியே போறாங்க. போக போக அந்த அம்மா இந்த அக்காவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த அக்கா போயிட்டு அந்த அக்காட்ட போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, "அம்மா என்னாச்சு இங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல புதுசா குடி வந்திருக்கீங்களாம்மா?" அப்படிங்கிற மாரி அந்த அம்மா கேட்டிருக்காங்களாங்க. "ஆமாம்மா, இப்ப பால் காய்ச்ச போறோம். நீங்க வரீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "ஆ வரேம்மா" அப்படிங்கிற மாரி அந்த அம்மா வரேன்ட்டாங்களாம். "உங்க வீடு எதும்மான்னு?" கேட்கும்போது, "என்ன உங்க வீட்டுக்கு அடுத்த வீடு, பக்கத்து வீடு தாம்மா என் வீடு. அதான் புதுசா வந்திருக்கீங்களா பார்த்துட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி அந்த அம்மா சொல்லியிருக்காங்களாங்க. ஓ! அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி இந்த அக்கா அத திரும்ப கேஷுவலா எடுத்துட்டு, நார்மலா என்ன பண்ணியிருக்காங்க, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லார் வீட்லயும் போய் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வரேன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. டைமிங்கும் சொல்லிட்டு வந்திருக்காங்களாங்க. இப்போ ஒரு காலைல ஒரு 8:30 மணிக்கு இப்போ பால் காய்ச்ச போறாங்க அப்படின்னா, 8:30 மணின்னு சொல்லியிருக்காங்களாம். இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒருத்தங்கள வட்டப்பட்டு வச்சு ஒரு அம்மாவ பார்த்தாங்க இல்லையா அந்த அக்கா, அவங்க மட்டும் தான் பால் காய்ச்சிக்கு ஆன் டைம்க்கு வந்திருக்காங்க. வேற யாருமே வரலையாங்க. இப்போ ஹஸ்பண்ட் என்ன கேட்கறாங்க, "ஏய் எல்லாரையும் கூப்பிட போறேன்னா யாருமே வரல" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கும் தெரிலங்க. இவங்க மட்டும் தான் வந்திருக்காங்கன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கேஷுவலா விட்டுட்டாங்களாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இங்க எல்லாரும் அப்படிதாம்மா. சகஜமா பேசலாம் மாட்டாங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்" அப்படிங்கிற மாரி அந்த அம்மா சொல்லியிருக்காங்களாங்க. சரிங்க, நான் சென்னையில நம்ம கிராமம்னா இந்த மாரி எல்லாரும் பேசுவோம்ல, அதுக்காக நான் நார்மலா பேசினேன். ஓகே பரவால்ல, இதுக்கப்புறம் அப்படி இருந்துக்கலாம்னு அந்த மாரி அந்த அந்த அக்காவும் சொல்லிட்டு விட்டுட்டாங்களாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் வருவாங்கன்னு நெனச்சு இவங்க பால் அதிகமா காய்ச்சிட்டாங்க. அதனால இந்த அக்கா என்ன பண்றாங்க, "ஏங்க நம்ம வீட்டுக்கு அவங்க வராட்டி என்ன? நம்ம வந்துட்டு ஸ்வீட்டும், பாலும் கொண்டு அக்கம் பக்கத்துல இருக்க 4 வீடு தானே போய் குடுத்துட்டு வந்துரலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், தேவையில்லாத விளையாட்டையும் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. ஒய்ஃப் பரவால்ல நான் குடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டு கிளம்பியிருக்காங்களாம். கிளம்பும்போதே அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "எம்மா வேஸ்ட்டும்மா, நீ கொண்டு போய் குடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாங்க. "எப்படிம்மா நீங்க யாருன்னு தெரியாது, நீங்க வந்து வாங்கலையா? அந்த மாரி கொண்டு போய் குடுத்தா கண்டிப்பா வாங்குவாங்கன்னு" சொல்லிட்டு இந்த அக்கா கொண்டு போய் குடுத்துருக்காங்களாம். அப்படி குடுத்துட்டு திரும்ப வந்திருக்காங்க. வந்து பார்த்தா, "ஏய் என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்பொழுது, "ஏய் இல்லடா, யாருமே வந்துட்டு கதவு தொறந்து கூட என்ட்ட பேச மாட்டேன்ட்டாங்க. போம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற மாரி இந்த அக்கா சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த அம்மா வந்துட்டு சொல்றாங்க, "நான் தான் அப்பவே சொன்னேன்லம்மா. சரிம்மா பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்களாங்க. அன்னைக்கு நாள் அதோட முடிஞ்சிருச்சுங்க. இப்ப என்ன ஆகுது, ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வராரு. வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு இல்லையா? ஸோ அதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயி. வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வராருங்க. ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப அப்படியே அவர் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்றாரு, குளிக்க போறாரு. குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒய்ஃப்ட்ட, "ஏய் காஃபி போட்டு வைடி. ரொம்ப பசிக்குது, பயங்கரமா இருக்குது, பசிக்குது" அப்படிங்கிற மாரி ஒய்ஃப்ட்ட அவரு சொல்லியிருக்காருங்க. சொன்னதுக்கப்புறம், "சரிங்க" அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் வந்துட்டு கிச்சன்ல போய் பார்த்துருக்கேன். காஃபி தூளே இல்லைங்க. சர்க்கரையும் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்வீட்லாம் செஞ்சிருந்தாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம நெறைய அவர் ரொம்ப வாங்கல போல. கம்மியா தான் வாங்கியிருக்காங்க போல. கம்மியா இருந்திருக்குது. ஸோ என்ன பண்றாங்க, காஃபி தூளும் சர்க்கரையும் வாங்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல பெட்டி கடை இருக்குது. அது வாங்குறதுக்காக ஒய்ஃப் வந்துட்டு கிளம்பி போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்களாங்க. அப்படி போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, "குழந்தைய நான் விட்டுட்டு போறேங்க. பத்திரமா பார்த்துக்கங்க" அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் சொல்லிட்டு போயிருக்காங்களாம். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஹஸ்பண்ட் குளிச்சிட்டு இருக்காரு. குளிச்சிட்டு இருக்கும்போது என்னன்னா, குழந்தை பயங்கரமா அழுற மாரி சவுண்டுங்க. இவரு உடனே அவசர அவசரமா என்னடா குழந்தை அழுற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு இருக்க ஒரு பதட்டத்தோட ஓடி வந்து பெட்ரூம்ல தொட்டில்ல குழந்தைய பார்த்தா குழந்தைய காணோம். என்னடா ஆச்சு? குழந்தை எங்கடா போச்சு? இப்போ ஒரு வேளை இவ தூக்கிட்டு போயிருப்பாளா என்ன? நம்மள தானே பார்த்துக்க சொல்லிட்டு போனா. ஏன்னா கடை வந்துட்டு பக்கத்துல இருக்குது. அதனால என்ன நெனச்சுட்டாருன்னா, ஓகே அப்போ வந்துட்டு என்னன்னா, குழந்தை அழுற சவுண்டு கேட்டு அவளே வந்து எட்டி போயிருப்பா போல ஒய்ஃபே அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஹஸ்பண்ட் நெனச்சுக்கிட்டாருங்க. நெனச்சுக்கிட்டு இப்போ அவரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சும்மா குளிச்சிருக்காரு இல்லையா? தலையெல்லாம் சீவி தெளித்து இந்த மாரி வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுக்குறாங்க. என்ட்ரி குடுத்துட்டு என்ன பண்றாங்க, அதாவது என்ட்ரி குடுக்கும்போது கையில சர்க்கரையும், காஃபி தூளும் மட்டும் தான் வச்சு என்ட்ரி குடுக்குறாங்க. குழந்தைய கையில கொண்டு வரல. ஹஸ்பண்ட் என்ன கேட்காரு, எங்கடி குழந்தை எங்கடி?" அப்படிங்கிற மாரி ஹஸ்பண்ட் கேட்காருங்க. "என்னங்க விளையாடுறீங்க? குழந்தைய உங்கள தானே பார்த்துக்க சொல்லிட்டு போனேன். ரூம்ல தொட்டில்ல தொங்க விட்டுருக்கேன் பாருங்க குழந்தைய" அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் சொல்லியிருக்காங்களாம். "எம்மா ரூம்ல தொட்டில்ல தொங்க விட்டு நீ என்ன காமெடி பண்றியா? நான் குளிச்சிட்டு இருந்தேன். நீ என்ட்ட சொல்லிட்டு போன. வந்து பார்த்தேன் குழந்தை அழுற சவுண்ட் கேட்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா குழந்தைய தொட்டில்ல காணோம். நீ தான் தூக்கிட்டு போனேன்னு நெனச்சுட்டேன். அப்ப நீ எட்டு போல எங்க போச்சு குழந்தை?" அப்படிங்கிற மாரி ஹஸ்பண்ட் கேட்டிருக்காரு. ஒய்ஃப் உடனே, "ஏங்க விளையாடாதீங்க. என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு அந்த அந்த காஃபி தூள் கையில வச்சிருந்தாங்க பாருங்க. அத அப்படியே கீழே போட்டு நேரா ஓடி வந்து தொட்டில்ல பார்த்துருக்காங்களாம். தொட்டில்ல குழந்தை அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்குதாங்க. சவுண்டே போடாம. ஏங்க உங்களுக்கு உங்க விளையாட்டுத்தனத்துக்கு அளவே இல்லாம போச்சுங்க. இப்ப பாருங்க வாங்கிட்டு வந்த சீனியெல்லாம் நான் கீழ போட்டுட்டேன். இப்ப அத அள்ள வேண்டியதா போச்சு. தயவுசெய்து அள்ளுங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, தயவுசெய்து இதுக்கப்புறம் இந்த மாரிலாம் விளையாடாதீங்க. ஒரு செகண்ட் எனக்கு நெஞ்சே நின்னு போச்சுங்க. அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒய்ஃபே ஹஸ்பண்ட்ட சொல்லியிருக்காங்களாம். இவரு எதுவுமே பேச பேச முடியாம அந்த இடத்துல அப்படியே ஸ்டன் ஆயி நின்னுட்டு இருக்காரு. ஏன்னா இவரால என்ன பேச முடியும்? இவர் பார்த்தது உண்ம. ஆனா, இப்ப அங்க நடக்கிறது வேற ஒரு விஷயம். இத பார்த்து இவரு மைண்ட் பயங்கரமா குழப்பத்தோட நின்னுட்டு இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நேத்து கரண்ட் போச்சு பாருங்க நைட்டு. இன்னுமே அந்த கரண்ட் இவங்க வீட்டுக்கு வரல. மார்னிங்கே லோக்கல்ல இருக்க எலக்ட்ரீஷியனுக்கு கால் பண்ணி இவரு கூப்பிட்டுட்டாரு. ஈவினிங் வந்தும் இன்னுமே கரண்ட் வரல இல்லையா? இப்ப அந்த எலக்ட்ரீஷியனுக்கு இவரு கால் பண்ணிருக்காரு. கால் பண்ணும்போது, "ஐயா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க. ஒரு 8 மணிக்குள்ள வந்துருதேன்" அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருக்காருங்க.
என்னையா விளையாடுறீங்களா? 8 மணிக்கு நீங்க வந்து என்னத்தையா பண்ண போறீங்க? அப்படி மாரி கேட்கும். சார் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருக்காருங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவரு சொன்ன மாரி ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாருங்க. 8 மணிக்கு வந்துட்டு அவரு செக் பண்ணி பார்த்துருக்காரு. செக் பண்ணதுல என்ன இருக்குதுன்னா, உள்ள ஒயர் ஃபுல்லா எரிஞ்சு போயிருக்குது. மெயின்ல இருந்து உள்ள போகக்கூடிய ஒரு ஒரு 1 மீட்டர் ஒயர் மட்டும் எரிஞ்சு போயிருக்குது பார்த்துக்கங்க. அந்த மெயின் போர்டுக்கு வரக்கூடியது. இத பார்த்துட்டு இந்த ஒயர மாத்துனா சரியாயிரும்னு சொல்லிட்டு அவரு கொண்டு வந்திருந்த ஸ்பேர் ஒயரே போட்டு எலக்ட்ரிஷியன் வந்துட்டு அத சரி பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாருங்க. இப்போ வந்துட்டு எல்லா பவரும் கரெக்ட்டா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்குது. அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இவங்க வந்துட்டு சமைச்சிருக்காங்க. சமைச்சதெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, திரும்ப தூங்கலாம். ஏன்னா, இப்போ வந்துட்டு ரூம்ல கரண்ட் வந்துருச்சு இல்லையா? தூங்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, குழந்தைய நடுவுல போட்டுட்டு எப்பவும் போல தான் பார்த்தீங்கன்னா, குழந்தைய நடுவுல போட்டுட்டு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் அந்த கட்டில்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்களாங்க. டைம் நேத்து நடந்த மாரியே இன்னைக்கும் அதே நேத்து கரண்ட் போச்சு. இன்னைக்கு ஒரு 11:30, 11:45க்கு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, குழந்தை அழுகுற சவுண்ட் கேட்குது. உடனே குழந்தை அழுகுற சவுண்ட் கேட்டோனே ஹஸ்பண்ட் தூக்க கறக்கத்துல எந்திரிச்சு என்ன பண்றாரு, "ஏய் குழந்தை அழுகுது பாருடி" அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காருங்க. உடனே வந்துட்டு ஒய்ஃபும் வந்துட்டு எந்திரிச்சுட்டு குழந்தைய தட்டி பார்த்துருக்காங்க. தட்டி பார்த்தா குழந்தைய காணோம் நடுவுல. டக்குன்னு அவசரமா எந்திரிச்சு பார்த்தா குழந்தைய பெட்ல இல்லங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அழுற சவுண்டு பெட்ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருக்கு இவங்களுக்கு. இவங்களுக்கு ஒரு செகண்ட் தூக்கி போட்டுருச்சு. உடனே இந்த பொண்ணு மட்டும் எந்திரிச்சு போய் நேரா அங்க குழந்தைய அங்க போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா இவங்களுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா அது 2 வயசு குழந்தை. பெட்ல இருந்துலாம் இறங்கிற முடியாதுங்க. அந்த குழந்தை பெட்ல படுத்திருந்தது நடு ஹால்ல உட்காந்துட்டு, சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இப்டி கைய 2த்தையும் தரையில போட்டு அடிச்சுக்கிட்டு, அழுற மாரி வந்துட்டு பேசி அது என்னமோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த குழந்தை. அது மட்டும் நல்லா தெரியுது. ஆப்போசிட்ல ஏதோ ஒரு செவுர பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கு. உடனே வந்துட்டு டக்குன்னு ஹஸ்பண்ட போய் கூப்பிட்டு, "ஏங்க இங்க பாருங்க. நீங்க குழந்தைய எதுவும் கொண்டு ஹால்ல விட்டு வந்தீங்களா? எப்படிங்க குழந்தை இந்த மாரி போச்சு?" அப்படிங்கிற மாரி ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்களாங்க. காமிச்சிட்டு இருக்கும்போது என்ன இருக்குது? "என்னடி ஒளர்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹஸ்பண்டும் வந்து பார்த்துருக்காரு. வந்து பார்த்தா இங்க சரியான ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை அந்த மாரி உட்காந்து இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உடனே ஹஸ்பண்டுக்கு "என்னதான்டா நடக்குது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டக்குன்னு ரூம்குள்ள திரும்பியிருக்காராம். திரும்புன கேப்ல இந்த பொண்ணு மட்டும் தான் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அந்த குழந்தைக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ இன்னொரு குழந்தைங்க. அது குழந்தை பார்க்கறதுக்கு ஒரு குட்டி சாத்தான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாரி டிஃபரெண்ட்டா அக்லியான ஒரு கேவலமான உருவத்துல ஒரு குழந்தை. அது முன்னாடி உட்காந்து பேசுற மாரியே, விளையாடுற மாரியே என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்குதுங்க. அது ஒரு செகண்ட்ல இவரு திரும்புறதுக்குள்ள அது ஒரு செகண்ட் மாயமா போயிருக்கு. இந்த பொண்ணு அந்த இடத்துல ஸ்டன் ஆகி பயங்கரமா கத்தியிருக்காங்க. ஆன்னு சொல்லிட்டு கத்திட்டு தான் குழந்தைய வந்துட்டு புடிச்சு தூக்க ஓடியிருக்காங்களாங்க. அப்படி தூக்க ஓடும்போது அவங்க இன்னொரு விஷயத்த பார்த்துருக்காங்க. அந்த விஷயத்த அவர் ஹஸ்பண்டும் பார்த்துருக்காரு. என்னன்னா, லைட்டா தெரிஞ்ச உருவம் அவங்க வீட்ட விட்டு வெளிய ஓடுறத நல்லாவே ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருமே பார்த்துருக்காங்களாங்க. பார்த்துட்டு இப்போ 2 பேருமே கத்த ஆரம்பிச்சதுனால வந்துட்டு இவங்க அப்படி குழந்தைய தூக்கிட்டு 2 பேருமே கட்டி பிடிச்சு அந்த மூலையில சாமிக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு, "என்னங்க என்னங்க?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவங்க ஒண்ணும் தெரியாம நின்னு முழிச்சுட்டு இருந்திருக்காங்களாங்க. "ஏங்க என்னங்க இருக்கும்? என்னவா இருக்குங்க? நம்ம குழந்தைய யாருங்க தூக்க ட்ரை பண்ணா?" அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, "டேய் எடி இங்க பாரு நான் சொன்னா நேத்து நம்பல. நல்லா புரிஞ்சுக்கோ. நேத்து நீ குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு போனா, நான் வந்து பார்த்தேன் குழந்தை இல்லடி. நீ வந்து பார்க்கும்போது குழந்தை இருக்குது. ஆனா குழந்தை அழுற சவுண்ட் கேட்டுச்சு. அது எப்படி எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கும்போது இன்னொரு விஷயத்த நீ நோட் பண்ணியா? கரண்ட் போயிருச்சு. கரண்ட் ஒயர் எரிஞ்சு போயிருக்கு. ஆனா ஃபியூஸ் போகல. அது எப்படி ஃபியூஸ் போகாம இருக்கு? இப்போ அதே மாரி மாட்டி விட்டுருக்காங்க. இப்போ இன்னும் ஃபியூஸ் போகல. என்னடி என்ன நடக்குது இந்த வீட்ல? வந்தோனே முதல்ல குழந்தை கையில ரத்தம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல ஏதோ ஒரு மாரி நடக்குது. எனக்கு புரியல." அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது, யாரோ இவங்க வீட்டு கதவ தட்டுறாங்க. இப்ப அந்த மாதிரி இவரு போயிட்டு அந்த கதவு கிட்ட போயிட்டு லாக்ல கை வைக்காருங்க. இன்னும் வேகமா யாரோ கதவ டம்மு டம்முன்னு தட்ட ஆரம்பிச்சிருக்காராங்க. அப்படி ஆரம்பிச்சதும் இவருக்கு ஒரு உண்மையிலே பயமாயிடுச்சா, உடனே ஒய்ஃப் அங்கேருந்து "ஏங்க வேண்டாங்க வந்துருங்கங்க போலீஸ்க்கு கால் பண்ணலாம்" அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் சொல்லியிருக்காங்களாங்க. பதட்டத்தில அவர் என்ன பண்ணியிருக்காரு, கதவ ஓப்பன் பண்ணியிருக்காருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த வட்ட பொட்டு வச்ச அந்த அம்மா வாசல்ல உட்காந்துருந்தாங்க பாருங்க, அந்த அம்மா தாங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களாம். உடனே இவருக்கு அந்த அம்மாவ பார்த்தோன்னே வந்துட்டு கொஞ்சம் திருப்தியா, பயமான்னு தெரியாம 2ம் கலந்த மாரி இருந்துச்சாங்க. உடனே "என்னம்மா ஆச்சு? ஏம்மா இந்த நேரத்தில வந்து இப்படி கதவ தட்டிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி அவரு கேட்கவே, இப்போ பெட்ரூம்ல இருந்து ஒய்ஃப் வந்து "யாருங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வராங்க. குழந்தைய தூக்கிட்டு வராங்களாங்க. அப்படி வந்து பார்த்தா, இவங்க தாண்டி" அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு காமிச்சு சொல்லியிருக்காங்களாம். சொன்னதுமே வந்துட்டு, "அம்மா என்னம்மா ஆச்சு? இந்த நேரத்துக்கு ஏம்மா வரீங்கன்னு?" கேட்கும்போது, "அத நான் கேட்கணுமா? என்னாச்சும்மா? ராத்திரி போல வந்துட்டு 12 மணிக்கு எல்லாரும் இங்க இருந்து ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு இந்த அம்மா கேட்டிருக்காங்களாங்க. "ஏம்மா நாங்க கத்துனது அவ்வளோ தூரம் கேட்டுச்சா?" "ஆமா அடுத்த வீடும்மா கேட்காதம்மா. என்னாச்சும்மா உங்களுக்கு பிரச்சனை? ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நான் தேடி வந்தேம்மா" அப்படிங்கிற மாரி இந்த அம்மா சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொல்லும்பொழுது அப்பந்தான் அந்த அக்கா அந்த அக்காவும் அந்த அண்ணாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த அம்மாட்ட சொல்லியிருக்காங்களாங்க. சொன்னதும் தான் அந்த அம்மா வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்க, "தம்பி என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க இந்த வீட்டுக்கு வந்தோனே நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும். நான் மறைச்சிட்டேன். பட் என்ன பண்றது? சிச்சுவேஷன் தம்பி. இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன்னா, இப்ப நான் வந்துட்டு உங்கள்ட்ட பேசுறது இப்ப நான் ஒண்ணு சொல்லுதேன். தயவுசெய்து நான் சொன்னேன் யார்ட்டயும் சொல்லிறாதீங்க. ஏன்னா எனக்கு பயம். ஏன்னா நாங்க இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் வாழணும்.
இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஊர் தலைவருடைய ஒரு வீடு பார்த்துக்குங்க. இப்ப நான் சொன்னேன்னா எங்கள இந்த ஊர விட்டு காலி பண்ண சொல்லுவானுங்க. பிரச்சனை பண்ணுவானுங்க. அதனால தான் சொல்லாம இருந்தேன். ஒண்ணும் இல்ல தம்பி, இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல வாடகைக்கு இருந்தவன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவரு வந்துட்டு இந்த மாந்திரீகம் பண்ணக்கூடியவராங்க. இந்த சூனியம்லாம் வைப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி பண்ணக்கூடியவராம். அவர் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டெய்லி ராத்திரி போல பார்த்தீங்கன்னா, இவரு வீட்ல மணி அடிக்கிற சவுண்டு, அப்புறம் ஏதோ பயங்கரமா சங்கூதுற நைட்டு போல சங்கூதுற சவுண்டு, ஏதோ அமானுஷ்யமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாராம். காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த ஊருடைய அந்த அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு 4 முக்கு சந்தியில தடியங்காய் உடைச்சு போட்டிருக்குது. ஏதோ ஒரு மாரி சூனியக்கார பொம்மைலாம் வச்சிருக்க மாரிலாம் இவர் பல வேலைகளே பண்ணிட்டு இருந்தாராங்க. இதனாலேயே வந்துட்டு ஊருக்குள்ள வந்துட்டு இந்த அவங்க ஊர்ல நடக்க வேண்டிய கோவில் திருவிழா வந்துட்டு தள்ளி போயிட்டே இருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ல இவர எல்லாரும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வந்துட்டு அடிச்சு காலி பண்ணுங்க. இவர வந்துட்டு காலி பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்திருக்காங்களாம். அப்படி சொல்லும் பொழுதும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ஊர் தலைவர் பார்த்தீங்கன்னா, காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காராங்க. அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டுனா, அவனுடைய லெவல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிட்டான். எல்லா சின்ன பசங்க கிட்டயும் ரொம்ப சின்ன பசங்க இருப்பாங்க பாருங்க. ஒரு 5 வயசு, 10 வயசு அந்த மாரி ரோட்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கி குடுக்குறது, அவங்க மேல ரொம்ப அக்கறை காட்டுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் இவர் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. இத பார்த்ததுக்கப்புறம் சுதாரிச்ச ஊர் மக்கள் அந்த சின்ன பசங்கள மேபி கடத்திக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிறக்கூடாது, அவங்கள பலி குடுத்து ஏதாச்சும் பண்ணிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு, அடிச்சு ஊர விட்டே வெளிய அனுப்பிச்சு விட்டுருக்காங்களாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல அவங்க காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபேமிலி தான் வந்தாங்க. அவங்களுக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரியான பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கும் நடந்துச்சு. கன்டினியூஸா நடந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாரும் வீட்ட வாடகைக்கு விடாம இருந்துட்டு இருந்தாரு போல அந்த மனுஷர் அப்படிங்கிற மாரி அந்த அம்மா சொன்னதும், இவங்க சொல்றாங்க, "என்னம்மா சொல்றீங்க? லாஸ்ட் ஒரு 1 இயரா பசங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாரி வீட்டு ஓனர் சொல்லியிருந்தாரு." அப்படிங்கிற மாரி இவரு சொல்லியிருக்காருங்க. கரெக்ட்டு தான்ப்பா. பேச்சுலர் பசங்க இருந்தாங்க. அவனுங்களுக்கு எதுவும் ஆகல போல. ஆனா, இதுவரைக்கும் இந்த வீட்ல ஃபேமிலியா இருந்தவங்க, அவன் போனதுக்கப்புறம் இந்த வீட்ல தங்குனதே கிடையாது. அது ஏதோ குட்டிச்சாத்தான் தான் ஏதோ ஏவி விட்டுட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏதோ அந்த குழந்தைங்கள மட்டும் புடிச்சுக்கிடுமா அப்படிங்கிற மாரி அந்த அம்மா சொன்னதும், "எம்மா நீங்க சொல்றதெல்லாம் உண்மதான் போலம்மா. எங்களுக்கு நடக்கிறது ஃபுல்லா அப்படிதான் இருக்குது. எங்களுக்கு எதுவும் நடக்கல. வீட்டுக்குள்ள வரும்போதே என் குழந்தையோட ரத்தத்த வாங்கிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுச்சு." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவரு சொன்னதும் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அன்னைக்கே வந்துட்டு அடுத்த நாள் காலையிலேயே அன்னைக்கு அவங்க நைட்டு வீட்ல போய் தூங்கல. கார்ல தான் போய் தூங்கியிருக்காங்க. அதே மாரி அடுத்த நாள் காலையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு, வீட்டுடைய ஓனர் கால் பண்ணியிருக்காரு. அவரு எடுக்கல. ஸோ ஆஃபீஸ்ல வீடு வாங்கி குடுத்தவருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காருங்க. "இங்க வாங்க. இந்த வீட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி வந்துட்டு யாருமே இருந்தது இல்லையா ஃபேமிலி தெரியுமா? உள்ள குட்டிச்சாத்தான் ஆவிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு பேய் வீடுன்னு தெரிஞ்சு எங்கள கொண்டு இந்த வீட்ல சேர்த்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்பொழுது, "தம்பி இங்க பாரு தம்பி, எனக்கு எதுவும் தெரியாது. ஊர் தலைவர் வீடு இது. அவரு முடிச்சு குடுத்தா எனக்கு அமௌண்ட் குடுக்கேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் நான் குடுத்தேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா என் கூட வேலை பார்க்குற பையன் நீ கொலிக்கு, நான் எப்படி உனக்கு இந்த மாரி வேலைய பண்ணேன் தம்பி, என்ன மன்னிச்சிரு தம்பி." அப்படிங்கிற மாரி சொன்னதும், சரி அவர்ட்ட சொல்லி எனக்கு அட்வான்ஸ் பணத்த திரும்பி குடுங்க. என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது. மீறி இருக்குன்னா ஏதாச்சும் போலீஸ் கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாரி இவரு சொல்லியிருக்காருங்க. அதே மாரி இவரு சொல்லி இந்த மாரி வந்துட்டு அந்த மேல் இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவரு வந்துட்டு அட்வான்ஸ் பணத்தையும் திரும்பி போட்டு விட்டுருக்காங்களாம். போட்டு விட்ட கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, இவரு வந்துட்டு அடுத்து இன்னொரு வீட பார்த்துட்டு 2, 3 நாள்லயே வேற ஒரு வீட பார்த்துட்டு ஃபேமிலியோட அந்த வீட்ல இப்ப செட்டில் ஆயிட்டாங்களாங்க. அப்படி புது வீட்டுக்கு போன கையோட என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கோவிலுக்கு போயிட்டு தான் பையனுக்கு நல்லா தண்ணி எரிஞ்சு, கோவில்ல போயிட்டு நல்லா அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு, ஒரு ப்ளசன்ட் மைண்டோட பார்த்தீங்கன்னா அந்த புது வீட்ல வந்துட்டு குடியிருந்திருக்காங்களாம். எதுக்கும் சேஃப்டிக்கு 3 பேருமே வந்துட்டு தர்காவுக்கு போய் ஒரு தாயத்து கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி தாயத்து வாங்கி கட்டிக்கிட்டாங்களாங்க. பட் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையாம். அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆகுதுங்க. 2 மாசம் கழிச்சு என்னன்னா, இந்த அண்ணாவும் இந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா, அந்த வழியா வந்துட்டு போயிட்டு வரும்போது, இந்த வட்ட பொட்டு வச்ச அம்மா ஆல்ரெடி இவங்களுக்கு எல்லாம் துணையா இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு அம்மா. அந்த அம்மாவ பார்த்துருக்காங்களாம். பார்த்துட்டு அந்த அம்மாட்ட "இப்போ எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களான்னு?" கேட்டுட்டு இருக்கும்போதே, சரிம்மா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யாரும் வந்தாங்களா? அப்படிங்கிற மாரி இவங்க கேட்டுருக்காங்களாங்க. அப்பந்தான் அந்த அம்மா இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த குடுத்தாங்களே. என்னன்னா, "தம்பி இன்னொரு ஃபேமிலி அந்த வீட்டுக்கு நீங்க போன உடனே ஒரு வாரத்தில வந்தாங்க. ஆனா என்னன்னா, இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசம், 2 மாசம் ஆகப்போகுது. 2 மாசம் ஆயிடுச்சு. அவங்க இன்னும் அதே வீட்ல தான் இருக்காங்க. அவங்க வீட்லயும் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. பட் அவங்க எப்படி அந்த வீட்ல இருக்கிறாங்க எனக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு உண்மையிலேயே உங்களுக்கு வந்துட்டு நீ இந்த மாரி ஏதோ குட்டி சாத்தான்லாம் பார்த்துருந்தீங்களா? அது உண்ம தானா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "எம்மா தயவுசெய்து அத எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. இந்த கதையே எடுக்க வேண்டாம். அவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க இருந்துட்டு போறாங்க. பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த அம்மாட்ட அந்த அண்ணா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்தாங்களாம். பட் இப்போ வரைக்கும் அவங்க லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாங்க. இந்த ஸ்டோரி அப்படியே அந்த அண்ணா தான் அவங்களுக்கு நடந்தத அப்படியே எனக்கு Instagram பேஜ் மூலியமா வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆடியன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, இப்ப எப்படி ஒரு ஃபேமிலி மட்டும் இன்னுமே அந்த வீட்ல வாழ முடியும்? எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் குட்டிச்சாத்தான் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மாரி இந்த ஃபேமிலி மட்டும் எப்படி வாழ்றாங்க? அப்படிங்கிறது எனக்கே ஒரு பயங்கரமா இருக்கும். யாருக்காச்சும் தெரிஞ்ச கமெண்ட் ஒருவேள வந்துட்டு அந்த வீட்டுக்காரரே வந்துட்டு ஏதாச்சும் இப்ப பில்லி, ஏவல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாரி இன்னொருத்தவங்க வேற யாரையாச்சும் வச்சு அந்த வீட்ல இருக்கிற கெட்ட சக்திய அடிச்சு விரட்டிட்டாரா? அப்படிங்கிறது தெரியல.
என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் அமானுஷமான விஷயம் நடந்துருச்சுன்னா அதை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமாக நீங்கள் வந்துட்டு வாய்ஸ் நோட்டு டெக்ஸ்ட் நோட்டோ கொடுத்துட்டு போயிருங்க. லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச். இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஸோ மச் கேஸ், பை.